ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்க்கு முன்னால மாவோயிஸ்ட் டெரரிஸ்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் கொல்றாங்க. உடனே இங்க உள்ள கம்யூனிஸ்ட்காரன் எல்லாம் அதுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கான். ஐயோ! பாருங்க இது ஒரு மோசமான ஒரு கொடூரமான கொலை. நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். கம்யூனிஸ்ட்காரன் சிபிஐ, சிபிஎம் 2ம் ஒண்ணு தானே. அவனுங்க மெயின் ஸ்ட்ரீம் பதிவு செய்யப்பட்ட கட்சி. அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கந்தசாமி அவங்க. அவங்களும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, அவங்கள சுட்டு கொன்னாச்சு கவர்ன்மென்ட். யாரு? மாவோயிஸ்ட்ட. சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடிய ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அழுவுறாங்க. ஐயோ! பாருங்க. இது பெரிய குற்றம் இல்லையா? திஸ் இஸ் நாட் டெமோக்ரசி. அவன் டெமோக்ரசியா பண்ணிட்டு இருந்தான். அவன் மக்கள கொன்னுகிட்டு இருந்தான். அரசாங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபிசர்ஸ் அவங்கள கொன்னுட்டு இருந்தான். மாவோயிஸ்ட்ட கொலை பண்றதுக்கு நம்ம மக்கள் அழுவுறாங்க. கம்யூனிஸ்ட் மக்கள். அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே லெஃப்ட் லீனிங் பீப்பிள். அப்படியே லெஃப்ட்ல அப்படியே சாஞ்சுட்டாங்க போய். அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுக்கு டெரரிசம்னா என்ன? டெரரிசம், நேஷனல் செக்யூரிட்டி, மிலிட்டன்ட்ஸ் யாரு? டெமோக்ரசி யாரு? எது போராட்டம்? எது வன்முறை? இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலயாவது மாவோயிஸ்ட்க்காக எவனா அழுவானா? நம்ம ஊர்ல அழுதுட்டு இருக்காங்க. மாவோயிஸ்ட் பை டெஃபினிஷன் அவன் ஒரு கொலைகாரன். மாவோனா யாரு? இவர் இருந்தார்ல சைனால, மாவோ. அவர் என்ன பண்ணாரு? ஃபோர்சிபிளா லேண்ட மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி ஒரு விஷயத்த பண்ணாரு. கம்யூனிஸ்ட். இவனுடைய நோக்கமும் அரசாங்கத்த வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணி, கம்யூனிச ஆட்சிய இங்க கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவனுடைய நோக்கம். அப்போ டெமோக்ரஸிக்கும், கம்யூனிசமுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரில மாவோயிஸ்ட் ஒவ்வொரு மாவோயிஸ்டும் கொல்லப்பட வேண்டும். சத்தீஸ்கர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். 40 வருஷம் அந்த ஊர்ல வந்து கரண்டே இல்லையாம். எங்க மாவோயிஸ்ட் கண்ட்ரோல் பண்ண பிளேஸ்ல. இப்போ கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்க, அவன அடிச்சு ஓட வுட்டுட்டு 40 வருஷம் கழிச்சு அந்த மக்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்த குடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்றான், நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் அதுக்கு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப கவர்ன்மென்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, மாவோயிஸ்ட்டையும் தாண்டி நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்ட முதல்ல பேன் பண்ணணும். ஏன்னா, நான் ஆக்சுவலி பேன் பண்ணுன்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா, மாற்று கருத்தை மதிக்கணும் அப்டின்றது தான் என்னுடைய ஸ்டாண்ட். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ரைட். ஆனா, இவங்க பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இது டெரரிசம். இது வந்து டெரரிசம் சப்போர்ட். ரைட். இவங்க என்ன பண்றாங்க, டெரரிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ற எல்லாருமே அரசாங்கத்தால் தூக்கி தூர எறியப்பட வேண்டும். ஏன்னா, இது நேஷனல் செக்யூரிட்டி. மக்களுடைய பாதுகாப்பு. ஓகே. மாவோயிஸ்ட் எத்தன பேர கொன்றுருக்கான்? நீங்க பார்க்கலாம் நியூஸ்ல.